மிஸ்டர் அண்ணாமலை, அண்ணாமலை சார். வாங்க சார். என்ன விஷயம் சார்? உங்க மகளும் அந்த சூர்யாவும் சென்னைக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்த காரை நாங்க மடக்கிட்டோம். ஆனா அவங்க 2 பேரும் காரை ஊருக்கு வெளியே நிறுத்திட்டு எங்கேயோ தப்பிச்சு போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? தப்பிச்சு போற அளவுக்கு என் பொண்ணு மாப்பிளையும் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க? அதத்தான் உங்க 2வது பொண்ணு ஸ்டேஷன்லயே வந்து சொல்லிருச்சே. குமார கொலை பண்ணிட்டு சூர்யா இப்ப தலைமறைவா தெரிஞ்சிட்டு இருக்காரு. சத்தியமா அப்படி இருக்காது இன்ஸ்பெக்டர். என் மாப்பிள்ள கொலை செய்யக்கூடியவர் இல்ல. அப்புறம் எதுக்கியா ஓடி ஒளியணும்? இல்ல இல்ல இன்ஸ்பெக்டர், இதுல ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள சென்னைக்கு வந்தது உண்மைன்னா ஒண்ணு அவங்க வீட்டுக்கு போயிருப்பாரு, இல்ல இங்க வந்திருக்கணும். இங்க வந்திருந்தாருன்னா அடுத்த நிமிஷம் நான் உங்களுக்கு தகவல் சொல்லியிருக்க மாட்டேனா? தட்ஸ் குட். சொல்லித்தான் தீரணும். ஏன்னா உங்க சின்ன பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மையா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்ஸ்பெக்டர், கதவை திறக்க சொல்லுங்க. என்ன பேச விடாம அடிச்சு வச்சு கொடுமைப்படுத்துறாங்க. நான் உங்ககிட்ட பேசணும். என் புருஷனை சூர்யா தான் கொன்னான். அத நான் என் கண்ணால பார்த்தேன். என்னமா இது? யார் மௌன இப்படி அடைச்சு வச்சது? எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் தான் சார். வா. என்ன சார் இது? என்ன இதெல்லாம்? எதுக்கு உங்க பொண்ணு ரூம்ல அடைச்சு வச்சிருக்கீங்க? நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர், என் புருஷன் செத்ததுக்கு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடல. அவரு பணத்தை தேடி கண்டுபிடிக்க எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. அவ்வளோ ஏன் அவங்க அப்பா அம்மாவுக்கு கூட எந்த தகவலும் என்ன சொல்லி அனுப்பல. ஆனா எங்க நான் சூர்யாவை காட்டி கொடுத்துறோம்னு பயந்து எனக்கு பைத்தியக்கார பட்ட கட்டி என்ன இந்த ரூம்லயே அடைச்சு வச்சிருக்காங்க. கௌரி, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நான் என்ன பாவம் பண்ண? எதுக்காக இப்படி கிறுக்கு பிடிச்சு உளர்ற? இன்ஸ்பெக்டர், இவ புருஷன் செத்தது வேணா உண்மையா இருக்கலாம். ஆனா குமார அறிவில புடிச்சு தள்ளி கொலை பண்ற அளவுக்கு சூர்யா மோசமான ஆள் இல்ல. நான் தான் கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன்ல. அதுவும் பிரம்மடி. ஒருவேளை வேற யாராவது குமார பிடிச்சு தள்ளி இருக்கலாம். அது உனக்கு சூர்யா மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஏய், அபாண்டமா மாப்பிள்ள மேல பழி போடாதீ. ஷட் அப். குமார கொன்னது சூர்யாவா இல்லையாங்கறத அப்புறம் பேசிக்கலாம். இப்போதைக்கு சூர்யா சென்னைக்கு வந்தது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்ப நான் சூர்யா வீட்ல இருந்தா வந்திருக்கேன். அந்த வீட்ல அவன் இல்ல. ஒருவேளை நீங்க அவனை மறைச்சு வச்சு போலீஸை ஏமாத்தணும்னு நினைச்சீங்க? இல்ல இன்ஸ்பெக்டர், அவங்க கண்டிப்பா இந்த வீட்ல இல்ல, இங்க வரவும் இல்ல. இத நானே அடிச்சு சொல்லுவேன். சூர்யா மட்டும் இங்க வந்திருந்தானா ஒண்ணு அவனை நான் உங்ககிட்ட புடிச்சு ஒப்படைச்சிருப்பேன். இல்லனா நானே என் கையால கழுத்தை நெரிச்சு கொண்டு இருப்பேன். அந்த சுப்புவும் அப்படிதான் சந்தேகப்பட்டு இங்க வந்து கேட்டுட்டு போனா. அவகிட்ட சொன்னதான் உங்ககிட்டயும் சொல்றேன். சூர்யா அவங்க வீட்லயும் இல்லாம இந்த வீட்லயும் இல்லாம வேற எங்கதான் போயிருப்பான்னு தலைய பிச்சுக்கிறீங்கல்ல. நான் சொல்றேன், சூர்யாவும் காயத்ரியும் ரேணுகா வீட்ல தான் இருப்பாங்க. தயவு செய்து நீங்க ரேணுகாவை போய் விசாரிங்க. அவதான் காயத்ரிக்கு அடைக்கலம் கொடுத்திருப்பா. வாட்? ரேணுகாவா? ஆமா இன்ஸ்பெக்டர், காயத்ரியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவதான். ஆரம்பத்துல இருந்தே காயத்ரிக்காக எல்லா விதத்திலையும் உதவி செஞ்சிட்டு இருக்கிறவளும் அவதான். சுப்புவையும் சூர்யாவையும் சேர விடக்கூடாதுன்றதுக்காக இல்லாத தில்லாலங்கடி வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கா. காயத்ரிக்கு சுப்புவை விட பெருசா ஒரு பிரச்சனை ஏன் வீட்டுக்காரனால தான் வந்திருக்குன்னு தெரிஞ்சா அவ நிச்சயம் சும்மா இருக்க மாட்டா.
நீங்க ரேணுகாவை பிடிச்சீங்கன்னா எங்க அக்காவையும் சூர்யாவையும் ஈஸியா பிடிச்சிடலாம் சார். நிம்மதியா எனக்கு இல்லையே. ஐ மீன் நான் நிம்மதியா இல்லையே. காயத்ரி, காயத்ரி, போயிட்டாங்களா? போயிட்டாங்க. வாங்க. வாமா காயத்ரி, எப்படியோ நல்லபடியா வந்து சேர்ந்துட்டீங்க. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. உட்காரு, வா. அந்த சுப்பு உன்னை வீடு பூரா தேட ஆரம்பிச்சப்போ எனக்கு உயிரே போயிடுச்சுமா. சட்டுன்னு ஒரு ஐடியா தோணிச்சத்த. சும்மா பக்கத்து வீட்டுக்காரங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இவங்களையும் கூட்டிட்டு நான் உங்க வீட்டுக்கு போயிட்டேன். ஜஸ்ட் ஒரு ஹலோ சொல்லிட்டு இவங்களை அங்கேயே விட்டுட்டு நான் மட்டும் வெளியில இருந்து வர மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். காயத்ரி ரொம்ப கிளவரா அந்த அம்மா கிட்ட பேசி எப்படியோ சமாளிச்சுட்டா. சூர்யா, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது சூர்யா, என்னால தாங்க முடியல. காயத்ரி, டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண மெடிசன் சாப்பிட்டாலே சரியாயிடும். டைமுக்கு சாப்பிட்ட ரெஸ்ட் எடுத்தாலே இந்த வயிற்று வலி சரியாயிடும். காயத்ரி, கவலைப்படாதம்மா. இனிமே உனக்கு எந்த கவலையும் இல்ல. அந்த சுப்பு இனிமே இங்க வரவே மாட்டா. யார்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி ரேணுகா இங்க இருந்து அவளை அனுப்பிச்சு வச்சுட்டா. யாரோ வர மாதிரி தெரியுது. நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி. சூர்யா, காயத்ரி, முடியல சூர்யா. உனக்கு எதுவும் ஆகாது. மெடிசன் சாப்பிடு. எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா சார். இந்தாங்க. என்னங்க ஆச்சு? சொல்லாம கொள்ளாம திடீர்னு கிளம்பி போயிட்டீங்க. ஏதாவது பிரச்சனையா? அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பாரு, போலீஸ் வருது. அவங்க முதல்ல போய் ஒளிஞ்சுக்க சொன்ன. சூர்யா, காயத்ரி, போலீஸ். என்னது? போலீஸா? நீங்க மேல போய் எங்கேயாவது ஒளிச்சுக்கோங்க. சரி, வா காயத்ரி, வா. சீக்கிரம் போங்க. சீக்கிரம் பார்த்து போ காயத்ரி. என்ன வேணும் சார்? உங்க வீட்டை நான் சர்ச் பண்ணணும். எதுக்கு? காயத்ரி சூர்யான்னு 2 அக்யூஸ்டுக்கு நீங்க அடைக்கலம் கொடுத்திருக்கீங்கன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சார், என்ன விளையாடுறீங்களா? காயத்ரி என்ன தப்பு பண்ணா? அதெல்லாம் கோர்ட்ல வச்சு பேசிக்கலாமா? இப்ப நான் உங்க வீட்டை சோதனை போட்டு ஆகணும். இதுக்கு நீங்க ஒத்துழைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லன்னா உங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து
நீங்களும் கஷ்டப்பட வேண்டி வரும். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் எங்ககிட்ட வேண்டாம். தப்பு பண்ணவங்களுக்கு தான் பயமும் பதட்டமும். நாங்க எந்த தப்பு பண்ணலையே, அதனால எங்களுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. உங்களுக்கு வீட்டை சோதனை போடணும்னா தாராளமா போட்டுக்கோங்க. ஆனா சர்ச் வாரண்ட் இருக்கான்னு காட்டிட்ட உங்க வேலையை பாருங்க. சந்தேகத்துல சர்ச் பண்றதுக்குலாம் வாரண்ட் வேணாம் சார். அப்படி இது உங்களுக்கு அத்துமீறலா தோணுச்சுன்னா கோர்ட்ல போய் புகார் பண்ணிக்கோங்க. எப்படி பதில் சொல்லணுமோ அப்படி பதில் சொல்லிக்கிறேன். யோ வாங்கயா சார், வழி விடுங்க. சுரேஷ், என்னப்பா இதெல்லாம்? பதட்டப்படாதம்மா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். யோ நீ எங்க போய் பாரு, நீங்க போ. ஐயா, கீழே ஒரு சவுண்ட் கேக்குதுயா. யோ வாங்கயா, சீக்கிரம். நல்லா தேடினீங்களா? கிடைச்சாங்களா சார்? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அவங்க இங்க இல்ல, பட் சூர்யா மேல ஒரு கொலை கேஸ் இருக்கு. அவங்க இங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஏறி அவங்கள பாதுகாக்க நினைச்சீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனையா போகும். வழி விடுங்க. காயத்ரி, அமைதி. ஒண்ணும் இல்ல, ரிலாக்ஸ். காயத்ரி, டென்ஷன் ஆகாத. ஒழுங்கா தேடினீங்களே? தேடியாச்சு சார். எல்லா ரூமையும் பார்த்தாச்சு. அந்த ரூம் பாத்தீங்களா? சூர்யா, உள்ள யாருமே இல்ல. நீ அந்த பக்கத்து ரூம் பாத்தியா? பார்த்தாச்சியா? அப்பா நல்ல வேளை சூர்யாவும் காயத்ரியும் அவங்க கண்ணுல படல. அப்படி எங்கதான் அவங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? போங்க.
லேப்ல பாத்தீங்களா? உள்ள இருக்கிற எல்லா ரூமையும் பார்த்தாச்சு சார். சார் கிளம்பலாமா? சரி போ, வண்டி எடு போ. சரிங்க சார். படுபாவி, ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? நீ யாரையுமே நிம்மதியா வாழ விட மாட்டியா? உங்க அக்கா உனக்காக செஞ்ச தியாகத்தெல்லாம் நினைச்சு பாருடி. இப்ப வரைக்கும் நீ வாழ்ற இந்த வாழ்க்கை அவ போட்ட பிச்சை தாண்டி. அத மறந்துடாத. நான் வாழ்றேனா? நான் நல்லா வாழ்ந்து நீ என்னைக்கு பார்த்த? தாலிய கட்டிட்டா வாழ்ந்துட்டு தான் ஆயிடுமா? இன்னைக்கு வரைக்கும் என் புருஷன் என்ன தொட்டதில்ல. எங்களுக்குள்ள எந்த சந்தோஷமும் இருந்ததில்ல. உன் பொண்ணு கண்ணே கழியாதவமா. இதத்தான் நீ நல்லா வாழ்ந்துட்டு இருக்கன்னு சொல்றியா? குழந்தையா பிறந்து வளர்ந்து கல்யாணமாகி இன்னைக்கு கண்ணியா விதவையா இருக்க பாவிமா. இதுதான் எங்க அக்கா எனக்கு போட்ட வாழ்க்கை பிச்சைனா? இதுக்காக அவளை காலம் முழுக்க துரத்தி அடிப்பேன். உன் வாழ்க்கைய சிக்கலாக்கிக்கிட்டது நீதானே தவிர வேற யாரும் இல்ல. குமார் ஒழுங்காதான் உன் கூட வாழ்ந்திருப்பான். நீ அந்த வீட்டுக்கு போய் அடிச்ச கூத்தெல்லாம் மறந்துட்டியா? உன் அத்தைய வெறுப்பேத்தி மாமனை கதற வச்சு புருஷனுக்கு தண்ணி காட்டி ஊர்ல இல்லாத மாயெல்லாம் உன்னால முடியும்னு நிரூபிச்சு காட்டினியே. அதுக்குதான் ஆண்டவன் உன்னை அடிமடியில அடிச்சிருக்கான். இத செய்யறவனுக்கு பேர் ஆண்டவனாப்பா? சத்தியமா இருக்க முடியாது. அழிக்கிறதுல சந்தோஷப்படுறது ஆண்டவனோட குணம்னா அந்த குணம் தான்ப்பா இப்ப எனக்கு வந்திருக்கு. என்ன வாழ விடாத எல்லாரையும் உழைச்சு கட்ட போறேன். இந்த உலகத்தை விட்டு ஓட விரட்ட போறேன். நான் சும்மா சொல்லிட்டு இருக்கேன்னு நினைச்சிடாதீங்க. எனக்குள்ள சூடேறிட்டு இருக்கிற எரிமலை எப்ப வெடிக்குதோ அப்ப நீங்க யாருமே இருக்க மாட்டீங்க. குறிப்பா உங்க மூத்த பொண்ணு இருக்க மாட்டா. அவ புருஷனும் இருக்க மாட்டான். ஏன் புருஷனை சாவடிச்சிட்டு வாழ்ந்துருவானா அவன்? இல்ல வாழ விட்டுருவனா? செத்தாலும் விட மாட்டேன், சாகுற வரைக்கும் விட மாட்டேன். ஏய் பாவி, பாவி, ஏண்டி இப்படி வெறித்தனமா அலைஞ்சுகிட்டு இருக்க? உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்ப சொல்றேன்டி, உனக்கு பேய் பிடிச்சிருக்கு. பேய். வாமா வா, வந்து வேப்பல அடி. வேப்பல பத்தாதுன்னு தோணுச்சுன்னா வேப்பல மரத்தையே புடுங்கிட்டு வந்து அடி. ஆனா இந்த பேய் போகாதுமா. இது கூட இருந்து குடிய கெடுக்கிற பேய். ஒரவாடி உசுர எடுக்கிற பேய். உசுரோட இருக்கிற காலம் பூரா இனிமே உங்க நிம்மதியெல்லாம் கெடுக்க போற பேய். வேண்டாமா, இந்த மாதிரி எல்லாம் பேசாதம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்சம் அமைதியா இரு கௌரி. நான் சொல்றத கேளுமா. காயத்ரி ஓ அக்கா இல்லையா? அவ மேல உனக்கு ஏன் இவ்வளவு விரோதம்? உன் பழைய பகையெல்லாம் தீர்ந்து போய் நீ மனசு மாறி மன்னிப்பு கேட்டப்போ உன்னை நினைச்சு நான் எவ்வளவு பெருமைப்பட்டேன் தெரியுமா? ஆனா அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லைன்னு சொல்றியாமா? ஆமா, நான் திருந்தனேன். ஆனா எதுக்காக திருந்தனேன்? எனக்காக நீங்க எல்லாரும் பட்ட கஷ்டத்தை பார்த்து என் மனசாட்சி என்ன கேள்வி கேட்டு திருந்த வச்சுது. குமார் மாமா தப்பானவராவே இருந்தாலும் அவரை இனிமே சரி பண்ண முடியுங்கிற நம்பிக்கையில திருந்தன. எனக்கு நடந்த மனமாற்றம் அவருக்கும் நடந்துராதாங்கிற ஏக்கத்துல திருந்தன. அக்காவை வாழ வைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அதே அளவுக்கு எனக்காகவும் நீங்க முயற்சி எடுப்பீங்கங்கிற ஒரு நம்பிக்கையில திருந்தன. ஆனா என்ன பண்ணீங்க? எனக்கு என் மாமாவை வீட்டை விட்டு துரத்துனீங்க. தெரு தெருவா ஓட விட்டு விரட்டினீங்க. அவரு அசிங்கப்பட்டத பார்த்து சந்தோஷப்பட்டீங்க. பேசாத பேச்சா, கொடுக்காத சாபமா, திட்டாத திட்டா? ஒரு மனுஷன் எவ்வளவுதாமா தாங்குவான்? அவரு திருந்துறதுக்கு நீங்க எங்க அவகாசம் கொடுத்தீங்க? போது நிறுத்தடி. சேத்துல பூ முளைச்சதுன்றதுக்காக சேரே பூ ஆயிடாது கௌரி. குமார பத்தி உன்னை விட அதிகம் தெரிஞ்சவன்னா. சின்ன வயசுல இருந்து அவனை நான் பாத்துக்கிட்டு தான் வரேன். தன்னோட கெட்ட குணத்தை எல்லாம் ஒருத்தன் இவ்வளவு சாமர்த்தியமா மறைச்சு வச்சுட்டு இத்தனை நாளா ஊர் உலகத்தை எல்லாம் ஏமாத்திருக்கானா?
இதுக்கு மேலே அவன் திருந்துவான்னு எதை வச்சுடி நம்ப சொல்ற? இதுக்கு மேல திருந்த என்னமா இருக்கு? எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு. என் மாமாவை தான் கொண்டுட்டானே. என் வாழ்க்கையே போச்சேமா. என் உலகமே இருண்டு போச்சு. ஒரு புண்ணாக்கும் இல்லடி. குமார் தான் உலகம்னு ஏன் நினைச்சிட்டு இருக்க? உன்னை பிடிச்ச சனி விட்டதுன்னு நினைச்சுக்கோ. தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அக்காவை விரும்புறதெல்லாம் ஒரு பொழப்பா? அதுவும் கல்யாணமான ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் ஒருத்தன் மறைச்சு வச்சிருக்கான்னா அவன் உடம்புல ஓடுற ரத்தம் முழுக்க சாக்கடை ஆயிடுச்சுன்னு அர்த்தம்டி. அவனோட மூளை துரு பிடிச்சு போயிடுச்சு. ஒரு கேடு கெட்ட பாவிக்காகவா நீ உன் வாழ்க்கைய பாழாக்கிக்கிற? போதும் விட்டுறி. அவனை மறந்துரு. நீ சுத்தமா தலை முழுகிடுறி. அவன் செத்ததே உன்னோட நல்லதுக்காக தான் நீ நினைச்சுக்கிட்டு. வாய் மூடுமா. இதுக்கு மேல பேசுன அம்மானு கூட பார்க்க மாட்டேன். ஏன் புருஷனை குத்த சொல்ல உனக்கு என்ன யோகிதா இருக்கு? நீ என்ன பார்த்தா எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி வச்ச? காயத்ரிய காப்பாத்துறதுக்காக என்ன கட்டி வச்ச? அவ கல்யாணம் உங்களுக்கு கோவில் திருவிழா மாதிரி. அந்த திருவிழா நல்லா நடக்கிறதுக்காக என்ன ஒரு கோழியா நினைச்சு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. என்னமோ பேசுறீங்க பெருசா. பெத்துட்டா மட்டும் போதுமா? பெத்த பொண்ண வாழ வைக்க துப்பில்ல.